ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணே ஸ்ரீவத்ஸ சின்ஹ சரணாகத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம். இது நம்மளோட ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதத்தின் 21வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம பெருமாளோட அந்த நாமங்களை, பெருமாளோட அந்த பெயர்களை சொல்லி அவரை வழிபட்டு, அவரை புகழ்ந்து, அவரை வழிபட்டு அதற்கப்புறம் சுப்பிரபாதம் அதுக்கப்புறம் அவர் எழுந்துக்கணும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். இப்படி பெருமாளை நம்ம புகழ்கிறோம். அந்த நாமங்கள், அந்த பெயர்கள் என்ன? ஸ்ரீ பத்மநாப, அதாவது தன்னோட நாபியிலிருந்து ஒரு பத்மம் தோன்றியது, அதனால் நாபியிலிருந்து தோன்றிய பத்மம், அந்த பத்மத்தை தன் நாபியிலிருந்து தோன்ற வைத்தவர் பத்மநாபன் என்று பெயர். ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம, அதாவது அனைவரை விடவும் ரொம்ப சிறந்தவராக, அனைத்து விஷயங்களிலும் சிறந்தவராக இருப்பவர் நம்மளோட விஷ்ணு. ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ, வசுதேவன் என்னும் அந்த நபருக்கு குழந்தையாக கிருஷ்ணராக அவதரித்தவர் நம்மளோட பெருமாள். அதனால வாசுதேவர் என்ற ஒரு பெயர் இருக்கு அவருக்கு. ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம வாசுதேவ வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணே. வைகுண்ட, எப்பொழுதும் வைகுண்டத்திலே வசிப்பவராகவும் வைகுண்டத்தின் ஸ்வரூபமாக இருப்பவரும் நம்மளோட விஷ்ணு தான். அதனால வைகுண்ட மாதவ ஜனார்தன சக்கரபாணே. மாதவ, மது என்னும் அரக்கனை, மது என்னும் அசுரனை அழித்தவராக இருப்பவர் நம்மளோட விஷ்ணு. அதனால் மாதவன் என்று பெயர் அவருக்கு. ஜனார்தன சக்கரபாணேகே, அதாவது சக்கரத்தை, சுதர்சன சக்கரத்தை தரித்து கொண்டிருக்கார் நம்மளோட பெருமாள். அதனால சக்கரபாணி என்று பெயர் அவருக்கு. சக்கரபாணேகே ஸ்ரீவத்ஸ சின்ஹ சரணாகத பாரிஜாத, அதாவது நம்ம விஷ்ணு கிட்ட ஸ்ரீவத்சம் என்னும் அந்த ஒரு சின்னம் இருக்காம். அதனால அந்த ஒரு சின்னத்தை வச்சுருக்கிற நம்மளோட விஷ்ணு ஸ்ரீவத்ஸ சின்ஹ சரணாகத பாரிஜாத்த, தன்னிடம் சரணம் அடைகிற அந்த பக்தர்களுக்கு ஒரு பாரிஜாத்த விருட்சமாக, பாரிஜாத்தம் என்னும் விருட்சம் நம்ம எதை கேட்டாலும் அதை தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு விருட்சம், அந்த ஒரு மரத்துக்கிட்ட நம்ம எந்த வரத்தை கேட்டாலும், எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டாலும் அந்த விஷயத்தை அப்பொழுதே நிறைவேற்றுமாம், அந்த ஒரு விஷயத்தை அப்பொழுதே தருமாம் அந்த ஒரு மரம். அதனால தன்னோட பக்தர்களுக்கு, தன்னோட அடியவர்களுக்கு ஒரு பாரிஜாத விருட்சமாக இருப்பவர் நம்மளோட பெருமாள். அதனால் நம்ம என்னென்ன வரங்களை கேட்கிறோமோ அனைத்தையும் தரக்கூடிய அந்த பெருமாளே, உனக்கு ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்பிரபாதம், அப்பேற்பட்ட நீதான் அந்த வெங்கடாச்சலம் என்னும் மலையில் இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் புரிகிறீர். அதனால உனக்கு என்ன நமஸ்காரங்கள், உனக்கு சுப்பிரபாதம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட சபரி இந்த இடத்துலேருந்து, இந்த விஷயத்தை கேட்ட இடத்துலேருந்து நம்ம மதங்க முனிவரின் அந்த ஆசிரமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாராம். அப்படி ஓடி 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 அந்த அந்த நாள்லேயே சென்று அடையிறாராம் நம்மளோட மதங்கர் முனிவரோட ஆசிரமத்தை. அங்கே போய் மதங்கரை பார்க்குறாராம். மதங்கர்கிட்ட கேட்குறாராம் நம்மளோட சபரி, என்னையும் இந்த ஆசிரமத்தில் சேர்த்துக்கோங்கோ, நான் உங்களிடம் சரணம் அடைகிறேன். என்னோட உயிரை எடுக்கிறதுக்காக என்னை ஒரு பெரிய பாவத்தை செய்வதற்காக என்னோட குடும்பத்தினர்கள் என்னை தேடிட்டு இருக்கா, ஆனால் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அனைத்து விஷயங்களையும் சொல்றாராம் நம்மளோட சபரி நம்ம மதங்கர்கிட்ட. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனேயே, இப்படியும் ஒரு பெண் இருக்க முடியுமா, இவ்வளவு இரக்கம், இவ்வளவு கருணை இருக்கே இந்த சபரிக்கு, எல்லா நற்குணங்களும் வாய்ந்தவளாக இருக்கிறாளே, இவளை நம் சிஷ்யையாக எடுத்துக்கலாம் என்று இந்த நம்மளோட மதங்கர் யோசிக்கிறாராம். அப்படி யோசித்து விட்டே புன்னகையோட சொல்றாராம் சபரி கிட்ட, நீ இனிமே இந்த ஆசிரமத்திலே தங்கலாம், இந்த ஆசிரமத்திலேயே தினமும் வசித்து கொண்டு இந்த ஆசிரமத்திலே உன் காலத்தை கழிக்கலாம் என்று நம்மளோட சபரி அங்கே இருக்கிறதுக்கு அனுமதி தராராம் நம்மளோட மதங்கர். இப்படி அந்த சபரி அதே ஆசிரமத்திலிருந்து மதங்கருக்கு நம்மளோட மதங்கருக்கு செய்ய வேண்டிய சேவைகள் எல்லாம் செஞ்சுட்டே வரலாம் நம்ம சபரி. அப்பொழுதுதான் ஒரு நாள் சபரி கிட்ட நம்ம மதங்கர் சொல்றாலாம், 14 வருடங்கள் வனவாசம் இருக்கும் ராமர் ஒரு நாள் நம்மளோட இந்த ஆசிரமத்துக்கு வருவார். அப்படி வரும் அந்த ராமரை சரியாக உபசரிக்க வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செஞ்சு காட்ட வேண்டும். ஒரு ஆத்துக்கு வர ஒரு விருந்தாளி, ஆத்துக்கு வர ஒரு விருந்தினர், கெஸ்ட்டை எப்படி பார்த்துக்கணுமோ
எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லி தந்திருக்கேன், அதை சரியா பண்ணு என்று மதங்கர் நம்ம சபரி கிட்ட சொல்றாராம். இப்படி தன் குருவான மதங்கர் சொன்ன அந்த விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்காக தான் ராமர் மதங்கரின் ஆசிரமத்துக்கு வரும்போது சபரி நம்மளோட ராமரை நல்லாக கவனித்து கொண்டாள். இந்த நீதி கதையின் நீதி என்னவென்றால், சபரிகிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் அது மேல் கருணை இருக்க வேண்டும். அதனால் நம்ம சபரி நினைச்சிருந்தா அந்த குல வழக்கத்தின்படி அந்த ஆட்டை பலி கொடுத்திருந்தால் அப்பவே அந்த சபரி பாவம் செஞ்சிருப்பா அந்த ஆட்டின் உயிரை எடுத்ததுக்காக. அதனால் சபரியைப் போலவே கருணை இருக்க வேண்டும், சபரியைப் போலவே குரு பக்தியும் இருக்க வேண்டும். குரு மீது பக்தி இருந்தால் அவர் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும். இப்படி ஒரு குரு பக்தி, இந்த மாதிரி ஒரு கருணை, இந்த மாதிரி நற்குணங்களால் நம்ம நிரம்பியிருந்தோம் என்றால், நற்குணங்கள் வைத்திருந்தோம் என்றால் சபரியைப் போலவே ரொம்ப புண்ணியவான்களாக மாறி நம்மளும் மோட்சத்தை பெறுவோம். இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.